அது குடல்ல நல்ல நுண்ணுயிர்கள் இருக்கும், கெட்ட நுண்ணுயிர்கள் இருக்கும். இந்த நல்ல நுண்ணுயிர்களை இம்ப்ரூவ் பண்றதுனால குடல் தொந்தரவு மட்டும் இல்லாம பல நோய்களுக்கு அது வந்து சப்போர்ட்டிவா அமையும். ஸோ அதை எப்படி உணவுலேயே இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். அந்த மாதிரி மெடிக்கல் கான்டென்ட்ஸ்க்கு நம்மளோட கியூரி ஹெல்த் டாக்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கணும். நல்ல பாக்டீரியாக்கள் வளரணும் அப்படின்னா அதுக்கு நல்ல உணவு கொடுக்கணும். அந்த உணவுக்கு பேர் வந்து ப்ரீபயோட்டிக். அது அதிகமா இருக்கிறது வந்து சாலிபிள் ஃபைபர்னு சொல்லுவாங்க. அது வகையான நார்ச்சத்து. அது எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா தொலி உரிக்கப்படாத அரிசி, சிறுதானிய வகைகள், வாழைப்பழம், அப்புறம் பூண்டு, வெங்காயம், நிறைய காய்கறிகள் அண்ட் பயறு பருப்புகள் இதுல தான் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம ஃபைபர் கொடுக்கல அப்படின்னா நல்ல பாக்டீரியாக்கள் வளராது. நல்ல நுண்ணுயிர்களை வந்து நம்ம வெளியே உணவு மூலமாகவே எடுக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரோபயோட்டிக்னு பேரு. ஸோ அது அதிகமாக இருக்கிறது வந்து தயிர், மோர், பழைய சாதம் அண்ட் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஊறுகாய். ஸோ நம்ம குடல்ல இருக்கிற நல்ல நுண்ணுயிர்கள் வந்து சாகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை நிறைய சுகர் உணவுகள் இல்லை ப்ராசஸ்டு ஃபுட், ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அது குடல்ல நல்ல கிருமி கெட்ட கிருமி பேலன்ஸ்ல இருந்தா பிரச்சனை இல்லை. ஒருவேளை கெட்ட கிருமி அதிகமாகி இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா என்னென்ன நோய்கள் வருது அப்படின்ற ஒரு தனி வீடியோவே பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட குட் கட் பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.